வணக்கம் அண்ட் வெல்கம் டு சாய் யூனிவர்ஸ் அகாடமியின் ஸ்மார்ட் சக்ஸஸ். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் பல சந்தேகங்கள் இருக்குது மக்களுக்கு இடையில். என்னென்னா, இந்த சோப்பை பற்றின சந்தேகங்களும் சரி, சோப்பு எதுக்கு தேவை அப்படிங்கிறத பற்றியும், எந்தெந்த சோப்பை எந்தெந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னாடி சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பியூர் கோகோனட் ஆயில் மட்டும் சோப்பில் யூஸ் பண்ணலாமா, அப்படி பண்ணுறதுனால நம்மளோட எதுவும் கெடுதலா அப்படிங்கிற கொஷின் இருக்குங்க. பியூர் கோகோனட் ஆயிலுக்கு மட்டும்தான் 65%, அதுவும் 100% கிடையாது, 65% அழுக்கை நீக்கக்கூடிய சக்தி இருக்கு. சக்தின்னு இல்லை, திறன், எபிலிட்டி. அதனால தான் நம்ம முன்னோர்கள் எப்பயுமே குளிக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெயை தடவிட்டு போய் குளித்தாங்க. சரிங்களா? தேங்காய் எண்ணெயை தடவினீங்கன்னா அழுக்கு தன்னால் வெளியில் வரும். ஸோ தேங்காய் எண்ணெய்க்கு மட்டும்தான் அந்த அழுக்க நீக்கிற சக்தி இருக்குது. மற்ற ஆயிலுக்கெல்லாம் இல்லையானா இருக்குது, எல்லாமே லெஸ் தென் 5%, 5%க்கு கீழே. சரி, இயற்கையாகவே எந்த எண்ணெயில் அதிகமாக நுர வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது தேங்காய் எண்ணெயில் மட்டும்தான். தேங்காய் எண்ணெய்க்கு மட்டும்தான் இயற்கையாகவே நிறைய நுர வரும். நீங்கள் பியூர் கோகோனட் ஆயில் சோப்புன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அளவுக்கு அதிகமாக நுர வரும். என்ன இப்படி நுர வருது அப்படின்னு யோசிப்பீங்க. பிகாஸ் அந்த எண்ணெய்க்கு மட்டும்தான் நுர வர்ற திறன், அதாவது ஃபோமை கிரியேட் பண்ணுறது அதிகம். அந்த எவ்வளோ தூரம் நுர வருதோ அவ்வளோ தூரம் அது அழுக்கையும் நீக்கும். சரிங்களா? பாம் ஆயிலோ மற்ற எண்ணெய் அந்த மாதிரி நுர வராது. சரி, அப்போ மார்க்கெட்டில் பண்ணுற சோப்புக்கெல்லாம் நுர வருது. அது என்னென்னா, அது நுர வர்றதுக்காக யூஸ் பண்ணுற கெமிக்கல். அந்த கெமிக்கல் SLSம்பாங்க, சோடியம் லாரல் சல்ஃபைட். அவ்வளோதான் இதை பற்றி சொல்ல முடியும். இதுக்கு மேலே இந்த சோப்பில் இருக்குது அந்த சோப்பில் இருக்குதுன்னு என்னால் சொல்ல முடியாது. அவங்கவுங்க தெரிஞ்சுக்க வேண்டியது தான். அடுத்து பாருங்கள், இப்போ நம்மளோட சோப்புக்கு போகிறோம். ஏன் நம்ம பியூர் கோகோனட் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணால் பார்த்தாதா, அதில் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணணுமா அப்படிங்கும்போது, பியூர் கோகோனட் அழுக்க நீக்கணும்னு பர்பஸுக்கு வெறும் பியூர் கோகோனட் ஆயில் மட்டும் போதும். இல்லை நம்ம இதுக்கு மேலே ஏன் அதில் சேர்க்குறோம் அப்படின்னா, ஒரு எக்ஸ்ட்ரா வேல்யூ ஆடட் அந்த மாதிரி தான் வச்சுக்கணும். எதுக்குன்னா, நம்மளால் டெய்லியும் நம்மளோட அழகுகளை பராமரிக்க முடியல. என்றைக்குமே ஒரு விஷயத்தை பராமரிக்கும் போது தான் அதோட இது நல்லாகவும் இருக்கும். நான் என் உடம்பை பற்றியே நான் கவலைப்படலைன்னா நம்ம உடம்பு நல்லா இருக்குமா அப்படிங்கிறது சொல்ல முடியாது, இல்லைங்களா? அதே மாதிரி சோப்பு மட்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கின்னை க்யூர் பண்ணிடுமா அப்படின்னா, ஸ்கின்னில் குப்பைகளினாலையும் அழுக்குனாலையும், இல்லை ஃபங்கஸ்னால், இல்லைன்னா நமக்கு ஃபங்கஸுங்கிறது காளான் பூஞ்சைம்பாங்க, மற்ற வேறு தொற்று நோய்களால், இல்லை நம்ம இருக்கிற சூழ்நிலைனால, பொல்யூஷனால் பிரச்சனைகள் இருக்குன்னா கண்டிப்பாக சோப்பு சரி பண்ணிடும். நம்ம ரத்தமும் உள்ளுக்குள்ளே உள்ளதுனால அப்படின்னா அது நம்மளோட சாப்பாடு இன்க்ரீடியன்ட் மூலமாக தான் சரியாகும். சரிங்களா? இப்போ ஸ்கின் டிசீஸ் வருது. இதெல்லாம் சில பேருக்கு வரும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஈரத்திலே இருப்பாங்க, வேர்வையிலே இருப்பாங்க, அப்படிலாம் இருக்கும், அந்த நாற்றம் எடுக்கும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சோப்பில் சரி பண்ண முடியும். நம்ம ஒரு நாளைக்கு 2 வேளை குளிக்கிறோம், ஆனாலும் எங்களுக்கு அந்த நாற்றமெல்லாம் போகலை அப்படின்னாலே ஆவாரம் பூ குப்பை மினி சோப்பு நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு உடம்புல வர்ற அந்த துர்நாற்றத்தையும் நீக்கும். அந்த குப்பை மேனியில் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த வேர்வைகள் தங்கி தங்கி வர்ற பொறி, அந்த சிகப்பாக வர்ற ரேஷஸ், இது எல்லாமே குப்பை மேனி சரி பண்ணிடும். ஆவாரம் பூ உடம்புல உள்ள துர்நாற்றத்தை நீக்கும். சரிங்களா? அதே மாதிரி கோலக்கட்டு, சீல் வடிந்த புண்ணு, தோல் நோய், சிரங்கு, படை, இந்த மாதிரி விஷயத்தையுமே குப்பைமேனியும் ஆவாரம்பூவும் சரி பண்ணும். முகத்தில் உள்ள தேவையற்ற முடிகளை கூட நீக்கும் இந்த குப்பைமேனியும் ஆவாரம்பூ. ஆவாரம்பூவோட ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வறண்ட சருமத்தை கூட ஒரு கூலிங் எஃபெக்ட் கொடுக்குற தன்மை இந்த ஆவாரம்பூவுக்கு இருக்குது. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா, நீம் துளசி. நமக்கு தெரியும், எந்த ஒரு இன்ஃபெக்ஷன்லேருந்தும் நம்ம விடுபடணும் அப்படின்னாலே ஒரு வேப்பலை சரியான மருந்து. அம்மை தளம்பை கூட சரி பண்ணுறது வேப்பலை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது, நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்குது. சரிங்களா? வேப்பலையும் துளசியும் என்ன பண்ணணும்னா ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இருக்கும். அது என்ன பண்ணுன்னா, அந்த பிம்பிள்ஸ் வருது பாருங்கள், பிம்பிள்ஸ் இருக்குது, சில பேருக்கு மூஞ்சியில் தழும்புகள் இருக்குது. இந்த மாதிரி விஷயத்தை இந்த வேப்பலையும் துளசியும் சரி பண்ணும். சரி, கோகோனட் மில்க்கும் நம்ம அந்த கேரட்டும் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னாலே, இது எதுக்குன்னா, கோகோனட் மில்க் ஒரு நல்ல கிளென்சர். அந்த வெறும் தேங்காய் பால் எடுத்து மூஞ்சியில் தேய்ச்சிங்கனாலே அந்த நல்ல ஒரு கிளென்சிங் எஃபெக்ட் இருக்கும். அந்த ஸ்கின்னோட பியூட்டி, ஸ்மூத்னஸ் கொடுக்கும். அப்புறம் ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு அந்த இதை அப்படியே டர்ட்ஸ் எல்லாம் வெள்ளை வெள்ளையாக இருக்கும் பார்த்திங்களா, அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும்.
இப்படி ரிமூவ் பண்ணும்போது அதில் வந்து உங்களுக்கு ஒரு ஷைனிங், ஒரு பளபளப்பெல்லாம் கிடைக்கும் அந்த கோகோனட் மில்க்கை நீங்கள் யூஸ் பண்ணும்போது. அதே கேரட் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது, அதில் பீட்டா கரோட்டினும் இருக்குது. அது என்ன பண்ணும், யூவி ரேஸு, என்விரான்மெண்ட்டுனால உங்களுக்கு ஏஜிங் தன்மை இருக்குது, அதனால எனக்கு ஒரு தோல் கிளவி மாதிரி இருக்குது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கும் சரி, யூவி ரேஸ் நம்ம எப்பயுமே அல்ட்ரா வயலட் ரேஸில் தான் இருக்கிறோம், அந்த ரேஸ்னால் எதுவும் பாதிப்பு இருந்தாலும் இந்த கேரட் கோகோனட் மில்க் சோப்பு சரி பண்ணும். அடுத்து பப்பாயா சோப். பப்பாயா சோப்புன்னு பார்த்தீங்கன்னா அதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது இல்லையா? ஸோ அதனால இர்ரெகுலர் பிக்மெண்ட்ஸ், அதாவது நம்ம உடம்புல கருப்பு புள்ளிகள் அங்கங்கே வந்து பிக்மெண்ட்ஸ் கலர் சேஞ்சாக இருக்கிறது, கருப்பு வெள்ளையாக இருக்கிறது, அது எல்லாத்தையும் சரி பண்ணும். டார்க்னஸை சரி பண்ணும். அதே மாதிரி ஸ்கின்னை வந்து லைட் பண்ணுற திறன் வந்து பப்பாயா சோப்புக்கு இருக்குது. பப்பாயா சோப்பை பற்றி பேசிகிட்டே இருக்கும்போது, பப்பாயா வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஜஸ்ட்டு பப்பாயா மட்டும் நம்ம ஆட் பண்ணாலே உடனே ஒரு க்ளோவும் ஒரு ஷைனிங்கும் கிடச்சிரும். அதனால் ஸ்கின் லைட் ஆகணும், டார்க் ஸ்கின்னாக இருக்குது, கொஞ்சம் கலர் வரணும் அப்படின்னாலே பப்பாயா சோப்பை நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நலுங்கு மாவு சோப்பு. நலுங்கு மாவு சோப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட 12 விதமான ஹெர்பல்ஸ் இருக்குது. ஸோ காமன் ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே நலுங்கு மாவு சரி பண்ணும். அதில் மஞ்சள், சந்தனத்துலேருந்து, ஆவாரம் பூவுலேருந்து, அதுக்கப்புறம் வெட்டி வேறுன்னு எல்லாமே இருக்குது. அது வந்து நாள்பட்ட எல்லா விஷயத்தையுமே சரி செய்யும். அப்புறம் பியூர் கோகோனட் ஆயில். இது வந்து எப்படின்னா 65% வந்து வெறும் டர்ட்டியை மட்டும் நீக்காமல் நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல ஒரு பேபி ஸ்கின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ஒரு இதை கொடுக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல கிளென்சிங் எஃபெக்ட் கொடுக்கும். கருவிளையம், கருப்பு, அது பேச்சஸாக இருக்கிறது அதெல்லாமே நிர்வகிக்கும். மென்மையான ஸ்கின் கிடைக்கும். முழங்கையில் இருக்க கருப்பு, அக்குள்குள்ள உள்ள கருப்பு, இது எல்லாத்தையுமே இந்த கோகோனட் ஆயில் விட்டமின் இ சோப்பு வந்து சரி செய்யும். இது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வந்து சந்தேகங்கள் என்ன இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அளவு வந்து கரெக்டாக எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக அளவு வந்து கரெக்டாகவே எடுக்கணும். அதில் வந்து கூட குறைச்சி எடுத்தீங்க அப்படின்னா 1 மந்த்துக்கு அந்த சோப்பை அப்படியே வந்து யூஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னா எக்ஸஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு இருந்ததுன்னா அது வந்து ஏரில் ரியாக்ட் ஆகி சப்ரஸ் ஆயிரும். உங்களுக்கு இன்றைக்கி இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சு, இந்த வெரைட்டிஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.